விஜய் வந்து அதிமுக பிஜேபி அலையன்ஸை ஏத்துக்கிட்டு போயிட்டாருன்னா விஜய் வந்து இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிஜேபி அப்படின்றது ஏற்கனவே திமுக பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சாரம். ரங்கசாமி, நமச்சிவாயம், புசி ஆனந்த், பாண்டிச்சேரி ஒர்க் அவுட்டு, இது எல்லாமே வந்து பிஜேபி ஆளு வந்து இவன். புசி ஆனந்துக்கு ஒரே ஏம் வந்து நான் பாண்டிச்சேரியில சிஎம் ஆயிடணும், விஜய் வந்து தமிழ்நாட்டுல சிஎம் இதான். ஸோ இது வந்து பிஜேபி ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் உண்மை பிஜேபியோட ஒர்க் அவுட்ல தான் நான் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்றது வந்துடும். 150 கோடி 200 கோடி விஜய் வாங்கினாலும் அதுல எப்படியும் ஒரு 50 கோடி பிளாக். அதை மேனேஜ் பண்ணவர் தான் இப்ப பொருளாளராக இருக்க வெங்கட்ராமன். இது பிஜேபி ஒர்க் அவுட்டுக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம், நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க் அவுட்டுக்குள்ள போனா விஜய்க்கு இருக்க சிக்கல். அப்போ அதிமுகவுக்கு வியூகம் அமைப்பதாக இருந்தாலும் அதில் விஜய்ன்ற ஃபேக்டரை கன்சிடர் பண்ண வேண்டியது பிரசாந்துக்கு ஒரு அவசியம் இருக்கு. விஜய்க்கு வியூகம் அமைப்பதாக இருந்தாலும் அது அதிமுக ஃபேக்டரை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி 40 சீட்டுக்கு போறதா இல்ல 117 சீட்டுக்கு போறதா? ரெண்டு வியூகம் தானே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.